லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் தங்கியிருக்கக்கூடிய இடத்துல அவளை கொலை பண்றதுக்காக சிலர் வராங்க. நம்மளுடைய ஹீரோவோ அவளை காப்பாத்தி தன்னுடைய இடத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறானா. நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணது அவளுடைய சிஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. இதனால ரொம்பவுமே கோவமா இருக்கான். ஆனா சிஸ்டரோ இது எதுவுமே தெரிஞ்சுக்காம நேரா நம்மளுடைய ஹீரோ கிட்ட வந்துட்டு, என்னாச்சு, என்னுடைய அக்காவை இந்த பேலஸ்ல இருந்து வெளியில அனுப்புனீங்க, மறுபடியும் அவளை நீங்க உள்ளுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோவோ, அவளை கொலை பண்றதுக்கு சிலர் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, தங்கச்சியோ எதுவுமே தெரியாத மாதிரி, இன்னது எங்க அக்காவை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்களா, யார் அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அதே தான் நானும் கேட்குறேன், இதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லி சிஸ்டரை பார்த்து கேட்டுட்டு இருக்கானா. அவ்வளோ பயங்கரமா ஷாக் ஆயிரா. இங்க பாரு, உனக்கும் உன்னுடைய அக்காவுக்கும் ஆகவே ஆகாது, கேர்ள்ஸ்குள்ள நடக்கக்கூடிய சண்டை அப்படின்றனால இதை நான் கண்டுக்காம இருந்தேன். நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அவளை அந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அது பத்தாதுன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு இருக்கானா. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்பட. ஆனா தங்கச்சியும் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, அதெல்லாம் சரிதான், ஆனா என் வயிற்றுல வளரக்கூடிய உங்களுடைய குழந்தை கூட உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. நம்மளுடைய ஹீரோவோ, தண்டனை 2 பேத்துக்கு சமமானது தான், உடனே இந்த பேலஸை விட்டு கிளம்பி உங்க அக்காவை நான் அனுப்பிச்சு விட்டு அதே இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளும் உங்களுடைய குழந்தைக்காக யோசிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இப்ப நம்மளுடைய ஹீரோவோ, இங்க பாரு, நான் அனுப்பி விடுற இடம் போறியா இல்லைன்னா உன்னுடைய அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறவா அப்படின்னு சொல்ல. இப்ப அவளோ எதுவுமே பேசாம தன்னுடைய லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறாளா. இப்ப நம்மளுடைய ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர. நம்மளுடைய ஹீரோவை பார்த்துட்டு, என்னுடைய சிஸ்டர் இந்த பேலஸ்ல இருந்து போகணும்னு அவசியம் இல்லை, இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனா நம்மளுடைய ஹீரோவை எதுவும் பேசாம நின்றுட்டு இருக்கானா. ஒருவேளை இவளை இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானும் இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு சிஸ்டரோ ஒரு பக்கம் ஷாக் ஆகி போய் நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரோவோ என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்பிடுறான். இப்ப சிஸ்டரோ எதுவும் புரியாம நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு, இதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோயினோ, இது எல்லாத்தையுமே நான் எனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இப்ப சிஸ்டரோ, சும்மா போய் சொல்லாத, இந்த மாதிரி தேவையில்லாம நடிச்சிட்டு இருக்கு, இது மூலமா பிரின்ஸை மயக்கணும் அப்படின்றதுக்காண்டி தானே தேவையில்லாம போர் அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளோட ஹீரோயினோ, இங்க பாரு, எங்களுடைய இந்த கல்யாணத்தை அரசர் பண்ணி வச்சிருக்காரு, அவ்வளோ சீக்கிரமாலாம் என்னால் இதுல இருந்து வெளியில வந்துட முடியாது. அது மட்டும் இல்லாம உன்னுடைய அந்த பிரின்ஸ் இருக்கான் பத்தியா, அவன் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இப்போதைக்கு இளவரசனோட அதிகாரப்பூர்வமான மனைவி நான் தான். ஆனால் அரசர் நினச்சி இதை மாற்றினாருன்னு வச்சுக்கோமே, சப்போஸ் ஒன்றை அதிகாரப்பூர்வமான மனைவியாக மாற்றிட்டாரு அப்படின்னா நான் இதிலேருந்து விடுதலை ஆயிடலாம். அதுக்கான வேலை என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாளா. இப்போ அரசரை அவருடைய தம்பி மீட் பண்ணிட்டு, அப்புறம் காட்டில் நடந்திருக்கும் இல்லையா, அவரை எனிமையாக அட்டாக் பண்ணியிருந்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் நம்மளுடைய ஹீரோயின் அரசரை மீட் பண்ணுறதுக்காக வர. அந்த இடத்துல அரசரோட தம்பியை பார்த்துட்டு, என்னப்பா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இப்போ அரசரோ, அதெல்லாம் சரி, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. ஒன்றும் இல்லை, குளிர்காலம் வந்துட்டு இருக்கு, இந்த குளிரில் நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்க, அதனால அவங்கள காப்பாற்றுறதுக்காக சில பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, குளிருக்கு நம்ம ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான கோட் கண்டுபிடிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட உடம்புல ஒட்டுறதுக்கான ஒரு ஸ்டிக்கர் கண்டுபிடிச்சிருப்பாலாம். இது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு, இப்போ அந்த ஸ்டிக்கரை எடுத்து காமிச்சிட்டு, இதை நம்ம உடம்புல ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கதகதப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் காமிச்சிட்டு இருக்கா. அரசரை பார்த்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டு போயிறாரு. பரவாயில்லம்மா, ஒரு நாள் எவ்வளோ நல்ல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. பக்கத்தில் நின்றுட்டு இருக்கு நம்ம அரசரோட தம்பியோ. நம்மளுடைய எல்லையை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் குளிரால் ரொம்பவுமே பாதிக்கப்படுறாங்க, சிலர் இறந்தும் போயிடுறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆடைகள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா. அது மட்டும் இல்லாமல் இதை அதிக அளவில் நம்ம உற்பத்தி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குளிர்காலத்தில் நிறைய மக்களை நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல. சரி, இந்த மாதிரியான நிறைய துணிகளை ரெடி பண்ணுறதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹீரோயினா புதுவிதமான மெடிசன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், ஆக்சுவலாக இது ஒரு தடுப்பு மருந்து மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜரை ஒரு பேப்பரில் எழுதி கொடுக்குறாளா. அதை பார்த்துட்டு, உண்மையிலே இது பெரிய விஷயம், மருத்துவத்துறையில் நீ கண்டுபிடிச்ச இந்த மருந்து எத்தனை பேரோட உயிரை காப்பாற்ற போது தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. சரிம்மா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய ஹீரோயினோ, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இதை கேட்டுட்டு அவரும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. ஹீரோயினோ, எனக்கு ஒரு நல்ல மேரேஜ் லைஃப் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஆனால் அந்த லைஃப் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆக்சுவலாக நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும், நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசைப்படுறேன். அது கல்யாண லைஃப்பில் என்னால் சாதிக்கவே முடியாது. உங்கள் மருமகளுடைய இந்த திறமையை நீங்கள் ரொம்பவுமே என்கரேஜ் பண்ணுறீங்க, பொண்ணுங்களோட திறமையை பாராட்டக்கூடியவங்க ரொம்பவுமே கம்மி, ஆனால் அந்த மனப்பான்மை உங்ககிட்ட இருக்குது, அதனால நிச்சயமாக என்னுடைய இந்த வேண்டுகோள் உங்களால் ஏற்றுக்க முடியும் நம்புறேன் அப்படின்னு சொல்றாளா. என்னுடைய கல்யாண வாழ்க்கையில இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அரசர் அதுக்கு ஒத்துக்கிறாரு. இப்ப நம்மளுடைய ஹீரோயினும் அப்ப அரசரோட பிரதர் இருப்பார் இல்லையா, அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க.
நம்மளோட ஹீரோயினும் அன்னைக்கு வந்து உங்களை கொலை பண்ணுறதுக்காக வந்தாங்களே அவங்களாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. அவரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே வந்து இந்த நாவல் படி இவருடைய மரணம் வந்து ரொம்பவுமே வந்து கொடுமையாக இருக்கும். அதனால இவருடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு பிஸ்டல் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சிருப்பாளா, அதை கையில் கொடுக்குறா. இது வந்து உங்களுடைய பாதுகாப்புக்காக வச்சுக்கோங்க, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்காளா. இப்போ அவனும் வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக போகிறான். இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புல்லட்டுமே வந்து ரொம்ப வேல்யூபிளானது, கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால வந்துட்டு எனிமிஸை நோக்கி நீங்கள் இதால் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் வந்து பிரதரோட அங்கிள் இருக்கார் இல்லையா, தான் வேலைக்காரன் மூலமாக வந்துட்டு சில பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினும் இது வந்து டுரைன் ஃப்ரூட்ஸ், இது வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃப்ரூட்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கா. அந்த ஃப்ரூட்ஸை கொண்டு வந்தவனும் இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் பாருங்களேன், இவங்க வந்து லைக் பண்ணி சாப்பிட்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு ரொம்பவுமே வந்து பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ நம்மள பிரதரோட அங்கிளும் இருந்துட்டு ஆனால் வந்துட்டு அந்த ஸ்மெல் தான் அப்படி இருக்கும், அதை சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவனும் வந்து பிரதரோட அங்கிளை பார்த்துட்டு, மாஸ்டர் இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அவங்க பிரின்ஸ் ரூயியோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் அவரோ இனிமேல் கிடையாது, உடனே வந்து அவங்க வந்து தங்குறதுக்கான வேலையை வந்து நம்ம பார்த்தாகணும், அவளுடைய அப்பா கிட்ட நேரடியாக நாமளே போய் பேசுவோம், அவளை ஏற்றுக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். அங்கே போய் அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா. அவரை வந்து பழைய விஷயங்களை நினச்சி பார்த்துட்டு இருப்பார். ஆக்சுவலாக வந்து தங்கச்சியை மட்டும்தான் பிரின்ஸ் ரூயிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து பிளான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளோட ஹீரோயினும் நான் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹீரோ இருப்பான் இல்லையா, அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்று அவங்க அப்பாவை வந்து நம்மளுடைய குண்டு ஹீரோயினை கண்டபடி அடிச்சிருந்துருப்பாரா. ஆனால் அவ்வளோ பிடிவாதமாக இருக்க வேறு வழி இல்லாமல் என்னுடைய 2 பொண்ணுங்களையும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பாரு. அவரும் ஓகே சொல்ல நம்மளுடைய ஹீரோவை வேறு வழி இல்லாமல் நம்மளுடைய குண்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஆக்சுவலாக அவனை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி தான் தன்னை வந்து காப்பாற்றின பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டு அவளை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்துருப்பான். இப்போ இது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு ஆக்சுவலாக என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கும் போதே தெரியும் அவளால் அந்த பேலஸில் வந்து நல்லபடியாக குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி அவள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இப்போவும் ஒன்றும் ஆகலை, என்னுடைய பொண்ணை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்மளோட ஹீரோவோ ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ என்னுடைய அங்கிளோட பேசுகிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த மாதிரி பொண்ணுங்க இந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோயினுக்கும் கோவம் வந்துடுது, பொண்ணுங்க இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நீங்கள் வந்து ரூல்ஸ் போடக்கூடாது, இது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. நம்மளுடைய ஹீரோவுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீ எனக்கு சொந்தமானவ, வேறு யாருக்கும் உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினை தூக்கிட்டு போய் வலுக்க டைமாக வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா. கரெக்டாக அந்த டைமில் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாருமே வந்து அவங்க முன்னாடி வந்து மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா. இப்போ அந்த லெட்டரை கொண்டுட்டு வந்தவரோ இதில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு இந்த மேன்ஷனோட அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காளா. அப்புறமா வந்துட்டு இளவரசோட முதல் மனைவிக்கு வந்து விவாகரத்து கொடுத்து அவங்கள இந்த மேன்ஷன்லேருந்து வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹீரோவோ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். திரும்பி நம்மளோட ஹீரோயினை பார்த்து அவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கலாம். இப்போ நம்மளோட ஹீரோவோ பயங்கரமாக சோகமாயிடுறான்னா, அந்த லெட்டரை கொண்டுட்டு வந்தவர்கிட்ட எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு அரசர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோ வேறு ஒன்றும் கிடையாது, உங்களுடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தான் அரசரை மீட் பண்ணி உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவோ ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கானா. ஆனால் நம்மளோட ஹீரோயினை ரொம்ப சந்தோஷமாக அரசர்கிட்ட இருந்து வந்து அந்த கடிதத்தை வாங்கிக்கிறா. அடுத்து என்ன நடந்தது அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.